அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம குட்டிமா கிச்சனில் மொளாமலம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ இந்த மொளாம்பழத்தை தோல் சீச்சிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண மொளாம்பழத்தை மிக்சியில் போட்டு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அடித்து எடுத்த மொளாம்பழத்தை நான் பாத்திரத்தில் மாற்றி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம அரை மணி நேரத்துக்கிட்ட ஜூஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம். இது நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம் ஊற்றி. இது நீங்கள் உடனே குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஐஸ் க்யூப் கூட போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வெயிலுக்கு சூப்பராக சில்லுன்னு மொளாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு கிளாஸில் நம்ம சப்ஜா சீட்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சப்ஜா சீட்ஸ் போடுறது நம்மளுக்கு குளிர்ச்சி தன்மை கொடுக்கும். அதனால் நம்ம இது நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாதாம் பிசுனும் நம்ம 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். இப்போ சப்ஜா சீட்ஸும் பாதாம் பிசுனும் நம்ம போடுறதுக்கான ரீசன் நம்மளுக்கு நல்லா ஒரு குளிர்ச்சி தன்மை கொடுக்கும். வெயிலுக்கு நம்ம பாடி ஹீட்டை தணிக்கும். இப்போ நம்ம சில்லுன்னு சூப்பராக ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டோம். இதே ஜூஸை நீங்களும் வீட்டில் வெயிலுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.